அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்றாட உணவு என்கிற இந்த இறைவார்த்தை பகிர்வு நிகழ்வின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஈரமுள்ள நெஞ்சத்தினராய் நம்மை வாழ அழைக்கின்றார். இந்த இறைவாக்கை புரிந்து கொள்ள பழைய ஏற்பாட்டு இறைவாக்கு ஒன்று நமக்கு உதவி செய்கிறது. அது என்ன? லேவியர் புத்தகம் 19வது அதிகாரம் இறைவார்த்தை 2. கடவுள் ஒரு கட்டளையை இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கிறார். என்ன கட்டளை? தூயோராய் இருங்கள், ஏனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். கடவுள் ஒரு மேன்மையான சட்டத்தை, கட்டளையை இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கிறார். தான் பரிசுத்தமாய் இருப்பது போல இஸ்ரேல் மக்களை பரிசுத்தமாய் வாழ அழைக்கிறார். ஆனால் இஸ்ரேல் மக்கள் இதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. எதற்காக? எபிரேய மொழியிலே தூய்மை என்பதற்கு என்ன பொருள் என்று நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். தூய்மை என்கிற வார்த்தை பெருஷிம் என்கிற வார்த்தையினால் அடையாளப்படுத்தப்பட்டது. பெருஷிம் என்றால் தூய்மை என்று அர்த்தம். அந்த பெருஷிம் என்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் என்று நாம் பார்க்கிற போது செப்பரேட், பாகுபாடு, பிரித்து பார்ப்பது. எனவே இஸ்ரேல் மக்கள் தூய்மை என்கிற அந்த தூய வாழ்வை தன்னுடைய கருத்திலே கொள்ளாமல் தங்களுடைய வாழ்வில் இருக்கிற எல்லாவற்றையும் பாகுபடுத்தி பார்க்க ஆரம்பித்தார்கள். தூய்மை, தீட்டு என்கிற சட்டங்களின் மூலமாக இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படி வாழக்கூடாது என்று பல சட்டத்திட்டங்களை மக்கள் மீது திணித்து தங்களுடைய வாழ்வின் உண்மையான அர்த்தத்தை மறந்து போனார்கள். கடவுள் எதற்காக இந்த சட்டத்தை அவர்களுக்கு கொடுத்தாரோ அந்த உண்மையான மனநிலையை, கடவுள் மனநிலையை மறந்து போய் சடங்குகளில் அவர்கள் தங்களை மையப்படுத்தி கொண்டார்கள். எனவே தான் ஆண்டவர் இந்த சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் சட்டங்களையும் கடந்து இரக்க உள்ளத்தோடு நம்மை வாழ அழைக்கின்றார். அதுதான் இன்றைக்கு நற்செய்தியில் வாசிக்கிறோம், உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்கள் இரக்கமுள்ளவராய் இருங்கள். லேவியர் புத்தகத்தில் வாசிக்கிறோம், கடவுள் தூயவராய் இருப்பது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. எனவே இஸ்ரேல் மக்களுடைய சட்டத்திட்டங்கள் அனைத்தும் அதனுடைய அடிப்படையில் அமைந்தன என்பதற்காக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய வழியை நமக்கு காட்டுகிறார். என்ன வழி? இரக்கத்தின் வழி. சட்டங்களை கடந்து மனித மாண்பை அவர் இங்கு மையப்படுத்துகிறார். எனவே சட்டத்திட்டங்கள் எதற்காக? நாம் இன்னும் ஆழமாக ஒருவரை ஒருவர் அன்பு செய்து புரிந்து பிறரை ஏற்று வாழ்வதற்கு, எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவரவர் செயல்களை அவர் செய்து கடவுளை நாம் மகிமைப்படுத்துவதற்காகத்தான் சட்டங்கள். ஆனால் பல வேளைகளில் நாம் சட்டங்களை கையில் கொண்டு உண்மையாக அந்த சட்டங்கள் எதற்காக இயற்றப்பட்டது என்பதை மறந்து போகிறோம். கடவுள் இன்றைக்கு ஒரு புதிய கட்டளையை கொடுக்கிறார். என்ன கட்டளை? இஸ்ரேல் மக்கள் சட்டங்கள் மீது தங்களுடைய அதிக ஆர்வத்தை செலுத்தி பாகுபடுத்தி பார்க்கிறார்கள். பெருஷும் என்கிற வார்த்தையினுடைய பொருளை அப்படியே எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் கடவுள் அவர்களுக்கு இந்த சட்டத்தை கொடுத்ததற்கான நோக்கம் என்ன? அவருடைய வாழ்வு கடவுளைப் போல வாழ வேண்டும், அவருடைய வாழ்வு இன்னும் பரிசுத்தமாய் மாற வேண்டும், தூயதாய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் அந்த கட்டளையை கொடுக்கிறார். நான் தூயவனாய் இருப்பது போல நீங்களும் தூய வாழ்வு வாழ அழைக்கப்படுகிறீர்கள். ஆனால் இஸ்ரேல் மக்கள் இதை புரிந்து கொள்ளாமல் தங்களுடைய வாழ்க்கையில் எதை ஆண்டவர் வெறுக்கிறாரோ அதை அதிகமாக முக்கியத்துவப்படுத்தி, அதற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து சட்டங்கள், சம்பிரதாயங்கள், சடங்குகள் இவற்றின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள். தூய்மை, தீட்டு என்கிற வழிபாட்டு சட்டம்தான் இஸ்ரேல் மக்களுடைய மனதிலே ஆழமாக பதிந்திருந்தது. இஸ்ரேல் மக்கள் அந்த தூய்மை சட்டத்தை தங்களுக்கு ஏற்றாற்போல திரித்து கொண்டார்கள். அதனால்தான் ஒரு புதிய பாதையை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வழிவகை செய்து கொடுத்திருக்கிறார். எனவே அந்த புதிய பாதையில், இரக்க பாதையில் நாம் வாழ்ந்து நாம் செய்கிற எல்லா செயல்களிலும் எல்லாரையும் மன்னித்து அன்பு செய்து ஏற்று கடவுளுடைய இரக்கத்தை கொடுக்கிற இரக்கத்தின் கருவிகளாக நாம் மாற அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையின் இரக்கத்தின் முகமாக இருப்பது போல இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தின் முகங்களாக, இரக்கத்தின் கரங்களாக, இரக்கத்தின் வாயாக, இரக்கத்தின் மறு உருவமாக நாம் மாற வேண்டும். இரக்க மிகுந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்துவோம். இரக்க செயல்களை
நாம் செய்வோம். அதனால் கடவுளுடைய பாடுகள், மரணம் நமக்கு நிறைவான ஆசிரை கொடுத்து ஆண்டவருடைய உயிர்ப்பில் நாம் இணைய வழிவகை செய்யும். எனவே அன்பார்ந்தவர்களே, உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நானும் இரக்கமுள்ளவராய் இருக்க முயற்சி செய்வோம். இந்த முயற்சியை கடவுள் கட்டாயம் ஆசீர்வதிப்பார்.